நம்ம ஊர் எல்லையில கையில பெரிய அருவாளோட முறுக்கு மீசையோட கம்பீரமா நின்னு நம்மள காக்கிற சாமி தான் கருப்பசாமி. அவர் வெறும் சாமி இல்ல, அநீதியை கண்டா பொங்கி எழுந்து தட்டி கேட்கிற மக்களின் காவல் தெய்வம். முன்னொரு காலத்துல பாண்டி நாட்டுல ஒரு நேர்மையான வீரமிக்க வீரர் இருந்தாரு. அவர்தான் கருப்பன். அரண்மனையில மிக முக்கியமான ஒரு பொருள் காணாம போகுது. ஆனா சூழ்ச்சி செஞ்சு அந்த பழிய நேர்மையா இருந்த கருப்பன் மேல போட்டுடுறாங்க. மன்னனும் சரியா விசாரிக்காம கருப்பனுக்கு மரண தண்டனை கொடுத்துடுறான். இறக்கும் தருவாயில, நான் நிரபராதி, என் நேர்மைக்கு இதுதான் தண்டனையா? கருப்பன் ஆக்ரோஷமா கத்த பூமி அதிர்ந்தது. அவர் உயிர் பிரிஞ்ச பிறகு அவரோட ஆத்மா தெய்வ சக்தி பெற்று கருப்பசாமியா அவதரித்தது. தான் நிரபராதின்னு நிரூபிச்சு தனக்கு அநீதி இழைத்தவங்களை தண்டிச்சார். அதனாலதான் இன்னைக்கும் எந்த ஊர்ல பிரச்சனைனாலும் கருப்பன் சாமி மேல சத்தியமா சொல்லுன்னு சொல்றாங்க. பொய் சத்தியம் செஞ்சா கருப்பசாமி தண்டிப்பார்னு மக்களுக்கு பயம் கலந்த பக்தி இருக்கு. மொத்தத்துல கருப்பசாமி அநீதியை அழிச்சு சத்தியத்தையும் தர்மத்தையும் நம்பி வர்ற மக்களையும் காக்கிற ஒரு மாபெரும் சக்தி. அவர்தான் நம்ம கருப்பணசாமி.